ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் கும்ப மாதம் பிறந்திருக்கு. ஸோ இந்த கும்ப மாதம் அப்படிங்கிறது மாசி மாதம் தான் கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14 வரைக்குமே இந்த கும்ப மாதம் தான் இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்களானது இருக்கும். கும்பத்தில் சூரியன் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் துளாராசினியர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடியவர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சுபகிரகம். என்னதான் சுபகிரகத்தால் ஆளப்படக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல முறை கிடைக்கிறது கிடையாது. எப்பயாவது கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பல கஷ்டங்களுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்கும். அதாவது ஒன்று பின் ஒன்றா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ எதிர்பாராத விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கலாம். அதுவுமே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா லாபத்தையும் அனுகூலத்தையும் தான் ஏற்படுத்த போகுது. குறிப்பாக பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் அவங்க போக்கிலே தான் விட்டு பிடிக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் விடாப்பிடியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அவங்களையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விட்டுப்பிடிங்க. செவ்வாய் வேறு உச்சமாக இருப்பார் இந்த காலகட்டங்களில். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களால், அதாவது 3ஆம் நபர்களால் தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயம் அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் போகாமல் சமாதானம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காது. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருந்துக்கோங்க. குறிப்பாக கோபப்படுறதை தவிர்த்துக்கணும். இந்த காலகட்டங்களில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச இடத்துல நினச்ச நேரத்துக்கு கிடைக்கும். அதுக்கான உத்தரவாதம் நல்லாவே இருக்குது. அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காது. சனி பகவான் வேறு 6ல் இருக்கிறாரு. சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக துளாராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய பேச்சில் நீங்கள் இனிமையை கடைபிடிக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துடும். அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசிடாதீங்க. அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமாக பேசாமல் இருக்கிறதே நல்லது தான். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அப்படின்னு பலவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது. ஏன்னா இது எல்லாமே கிரகநிலைகளுடைய காரணத்தினால தான். நல்ல கிரகமைப்புகள் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். ஏன்னா யோக பலன்கள் தான் அதிக அளவில் கிடைக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்தது, எதெல்லாம் இழுபறியாக இருந்துட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நிலைமைகள் அப்படிங்கிறது ஒரே அடியாக மாறாமல் படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரேடியாக மாறாமல் படிப்படியாக மாறும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கும். அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்றைக்குமே அழியாத விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றதுனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதாவது யோகம், சந்தோஷம், அனுகூலம், லாபம் அப்படின்னு எதை வேணால் சொல்லலாம். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது. அதாவது பிப்ரவரி 21லேருந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை போக்கிக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை ஜனனகால ஜாதகத்தை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்து சொல்லிவிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் அபிராமி அந்தாதியை படிங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 40, 59, 75 இந்த பாடல்களை நீங்கள் அடிக்கடி படிக்கணும். படிக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதாவது
உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கு இந்த அபிராமி அந்தாதி ரொம்பவே வந்து கை கொடுக்கும். மறக்காமல் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம், படிக்க தெரியாதவங்களாம் போட்டு விட்டாவது கேளுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்தடுத்து வெற்றிகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதுனால சின்ன சின்ன பாதிப்புகள் கூட உங்களை வந்து சோர்வடைய வச்சிடாமல் பெரிய அளவில் நீங்கள் அதனால் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு லாபங்கள் நல்லாவே இருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்க போகுது, யோகங்களை தான் கொடுக்க போகுது. அதுவும் குறிப்பாக தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம், அதுக்கான யோகமும் இருக்குது. வார்த்தை, குடும்பம், வெளியிடம், தொழில், வியாபாரம், நண்பர்கள் இப்படின்னு எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் அனுசரணையாக தான் இருக்கணும். அதாவது எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா படிக்கிறதுல ஆர்வம் வரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். நிறைய துளாராசி நேயர்கள் வந்து படித்தவர்களாக இருப்பாங்க. அனுபவத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வேறு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் வம்பு வழக்குகள் எல்லாம் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கிட்டையுமே எதுவும் பேச வேணாம், கவனமாக இருந்துக்கோங்க. தொட்டதான தொடங்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் எல்லாருக்கிட்டையுமே கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்த நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு நிறைய பேரோட நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுக்கு அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். நிறைய நிலைமைகள் வந்து மாறுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். பொருளாதார ரீதியாக துளாராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகள் தான் போய் முடியும். ஸோ தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் வந்து ஆரம்பமாக போகுது. இவ்வளவு நன்மைகள் நடந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு உடனடியான மருத்துவ சிகிச்சை முறைகளை எடுக்கிறது நல்லது. அதாவது குறிப்பாக முதுகு தண்டுவடம், பாதம், நகம், முட்டி இது தொடர்பான விஷயங்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நன்மைகளும் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக என்ன பரிகாரங்கள் எளிமையாக செய்யணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்கிறதுனாலையும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனியோடு வந்து சேர்ந்துருக்கிறாரு. அதனால் நீண்ட கால திட்டங்கள், லட்சியங்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிறப்பான எதிர்காலத்துக்கான அஸ்திவாரமாக இந்த நாட்கள் எல்லாம் அமையப்போகுது. நிறைய பேருக்கு கௌரவ பதவிகள் கூட தேடி வரும். உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நிறைய சம்பவங்கள் வந்து நடக்கும். உற்றார் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருடைய அரவணைப்புலையும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதுவும் பிள்ளைங்களால் நிறைய மகிழ்ச்சி கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு 4 சக்கர வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது சொத்து சேர்க்கையானது இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரால் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக துளாராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும். திருமண முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளானது நடக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கூட கைகூடி வரும். தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து உறவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரிவுகளும் வந்து மறைந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட இந்த காலகட்டங்களில் எளிமையான தீர்வுகளானது கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பெருசாக நடக்காது. புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு எல்லாம் கிடைக்கும். சின்ன முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து நிறைய விஷயங்களை ஏற்படுத்தும். ஆனால் தகராறும் தடைகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி முன்னேற்றம் அடையக்கூடியது தான் துளாராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இக்கட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியமும் இருக்குது. நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதிர்ஷ்டகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். இப்போ பொருளாதார நிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். குறைந்த வட்டிக்கு இப்போ உங்களுக்கு நீண்ட கால தவணையில் ஏதாவது கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு எப்போதுமே பிறருக்கு மட்டும் பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும்.
ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு சில விரயங்களும் உங்களுக்கு ஏற்படும் தான். ஏற்பட்டாலுமே கூட பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படின்றதுனால கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட அவர் வந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவார். எதிர்பார்த்ததை விட லாபம், பணவரவு அப்படின்றது எல்லாமே கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும். பாக்கிய குருவால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான யோகங்களானது உங்களுக்கு இப்போ காலகட்டங்களில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம், குழந்தை பேரு, வீடு, வாகன யோகம், பொன்பொருள் சேர்க்கை அப்படின்னு எல்லா பாக்கியங்களுமே வந்து கிடைக்க போகுது. ஸோ பட்ட கடனும் நோயுமே வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ஸோ இனி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுனால ரொம்ப தைரியமாக இருக்கலாம். முன்னோர்களுடைய நல்லாசிகளும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது. அதாவது இவங்களுடைய நல்லாசிகள் தான் உங்களுக்கு புண்ணிய பலனாக ஒரு கவசமாக இருந்து உங்களை வந்து காத்து நிற்க போகுது. மனசில் தெளிவோடையும் தைரியத்தோடும் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா வகையான வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலமும் வளமாக இருக்கும். இந்த பதிவில் துளாராசினியர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நரசிம்மர் கவசம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் இதை கேட்குறதும் சொல்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.